வேதாந்தத்தினுடைய பார்வையிலே பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல் சபையிலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பானது கொடுக்கப்பட்டது. இந்த 3 வகையான இந்த காரியத்திலும் பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தால் பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன செஞ்சிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் புரிந்திருக்க வேண்டிய அவசியமானது இருக்கு. பிள்ளைகள் பிறந்த உடனே நாம என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா, பிள்ளைகள் அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைகளுக்கு நாம் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு ஏதோ பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சு நம்மளுக்கு என்ன செய்யணும்னா சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணணும். ஆனா ஒரு விஷயத்த நான் கற்றுக்கொண்டது, பிள்ளைகளை நான் வளர்ப்பதற்கு முன்பாக பிள்ளைகள் என்னை வளர்க்கிறார்கள் என்பதை முதலிலே புரிந்து கொண்டேன். அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலிலே கற்றுக்கொண்டேன். பிற்பாடுதான் பிள்ளைகள் நமக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்க அப்படிங்கிறத என்ன சொன்னா கற்றுக்கொண்டேன் என்று சொல்லிட்டாங்க. சரி, பிள்ளைகள் இந்த கீழ்ப்படுதல் காரியத்தை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழ்ப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பல்வேறு அர்த்தங்களை கொடுப்போம் சொல்லுவாங்க. ஒருவர் சொல்லுவதை நம் மீது அதிகாரம் உள்ளவர்கள் சொல்லுவதை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதனுடைய பதிலானது என்ன? ஆம் என்பது அதனுடைய பதிலானது என்ன செய்யுது. கீழ்ப்படுதல்னா என்ன அப்படின்னு கேட்டா உடனே நாம் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. சொன்னா சரின்னு சொல்லி பழகு அப்படின்னு. நம்ம ஒரு இடம் சொல்றோம், சரிங்கப்பா சரிங்கம்மா அப்படிங்கிறது நம்ம ஒரு வழக்கம். இன்னும் கொஞ்சம் நாகரிக மக்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஓகே டாடி அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் அது ஒரே அர்த்தம் தான். நீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும், தமிழ்ல சொன்னாலும், தெலுங்குல சொன்னாலும், மலையாளத்துல சொன்னாலும், கன்னடத்துல சொன்னாலும் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். சரி அப்படி சரி நான் கேட்கிறேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தத்தை என்ன செஞ்சிருக்கிறதா புரிஞ்சிருக்கிறேன். ஆனா அதோட அந்த அர்த்தமானது நின்று விடுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சிருக்கோம். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, தகப்பனுடைய புத்தியை கேள், தாயின் போதகத்தை தகாதே அப்படின்னு சொல்ற. இந்த வசனத்தை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதிருந்தே நம்முடைய புத்தியானது நமக்கு என்ன செய்யணும், அதிகமாக பெருக ஆரம்பிக்கிறது. தகப்பனுடைய புத்தியை கேள், தாயினுடைய போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்ற. அப்போ கேட்காத மக்களும் தள்ளக்கூடிய மக்களும் என்ன செய்யறாங்கன்னா இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறார். ஏன்? அவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறதுனால மட்டுமில்ல, கர்த்தருக்குள்ளாக இருந்தாலும் எல்லாவற்றாலும் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதை குறித்து சொல்லும் பொழுது இது நியாயம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, உனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுமா அப்படின்னு கேட்டா பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, ஆமா அப்படிங்கறதா அவருடைய பதில். நீண்ட நாட்கள் வாழ ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன? அதுக்கு ஆம் என்பதுதான் பிள்ளைகளுடைய பதில். கர்த்தர் சொல்கிறார், நீடித்த நாட்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நன்மையானது உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பெற்றோருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ உள்ள பெற்றோர் என்பதற்காக அவர்கள் கீழ்ப்படுகிறார்களே இல்லையோ, நன்மை என்பதற்காக ஆயுசு நாட்கள் வேண்டும் என்பதற்காக கூட சில மக்கள் என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. ஆனா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்யறாங்கன்னா கீழ்ப்படுகிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. நீதிமொழி 23:22 வசனத்திலே கர்த்தர் சொல்லும்போது, உன் தகப்பனுக்கு, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு அப்படின்னு சொல்றோம். இந்த உலக தந்தையர் தினம், உலக தாய் தினம் அப்படியெல்லாம் கொண்டாடுவதை நீங்க பார்ப்பீங்க. அந்த நாள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய தகப்பனுடைய போட்டோ அல்லது தாயினுடைய போட்டோ வச்சு தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, தாய்க்கு என்ன சொல்லுவாங்க, அன்னை தின வாழ்த்துக்கள். பாருங்க, எனக்கு அது கூட தெரியல, தானே தெரியும்.
இப்போ அதனால அவங்க ரொம்ப விசேஷமா நினைக்கிறாங்க. கத்த சொல்லும்போது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு அப்படிங்கிறார். அவர்கள் ஒருபோதும் நீ பரியாசம் செய்து விடாதே அப்படின்னு சொல்ற. இப்ப ஏன் அப்படி சொல்லுறாருன்னு சொன்னா, மனிதர்கள் அநேக நேரங்களிலே தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகள் செவி கொடுக்காமல் போகிறார்கள். ஒரு உதாரணத்தை நம்ம கவனிக்க முடியும். மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம்னு சொன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 குமாரர்களை குறித்து நமக்கு என்ன செய்யணும் தெரியும். அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 28 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயினும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லி போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகவலை திருப்தி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்க ஒரு சம்பவம். 2 குமாரர்கள மூத்த குமாரனிடத்துல தகப்பன் சொல்றாரு. என்ன சொன்னாருன்னு கவனிச்சு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். மூத்த குமாரன் என்ன சொன்னா, முடியாது, எனக்கு நேரம் இல்லை, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஏதாவது சொன்னாருன்னா, அப்படி எந்த ஒரு பதிலும் என்ன செய்யல சொல்லல. என்ன சொன்னாரு? பிடித்தமான ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் கவனிச்சு பாருங்க. வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மாட்டேன் என்றான் அப்படின்னு சொல்றாரு. ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனான் அப்படின்னு சொல்றாரு. இளையகுமாரன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த மனுஷன் கவனிச்சு பாருங்க. இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. ஒருத்தர் மாட்டேன்னு சொல்றான், மீண்டும் மனஸ்தாபப்பட்டு போகிறான். போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு குமாரன் என்ன செய்யல, போகல. இந்த 2 குமாரர்ல எந்த குமாரனை பெற்றோருக்கு பிடிக்கும்னு சொல்லணும்னா தகப்பனுக்கு பிடிக்கும். நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் வச்சிருப்பாங்க. செய்யறானே இல்லையோ, சொன்னா என்ன சொல்றான்? சரின்னு சொல்றான். அது எடுபாட்டு பாடாத, சொல்றத கேட்டு பழகு அப்படிங்கறதா நம்முடைய வழக்கம். அது ஒரு நல்லதுதான். எதிர்பாட்டு பாடாம சொல்றது ஈன்னு கேட்கறது நல்லதுதான். ஆனா அதை விட சிறப்பானது எது? சொல்றத செய்யறது. இப்போ அந்த 2 குமார்ல மூத்தவன் முதல்ல மாட்டேன்னு சொன்னான். ஒருவேளை நேரடியாக எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மாயமானம் செய்யாம சொல்லியிருக்கலாம். ஆனாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். இந்த மனுஷன் 2வது மனுஷன் ஒரு மாயமானம் பண்ணியிருப்பான். சரிங்கப்பா, நம்ம முடிய சொல்ல, சரிங்கப்பா, சரி போறோம்ப்பா. ஏடா காலையில சொன்ன இன்னும் போகாம இருக்கிற, போறோம். இன்னொரு பையன் மாட்டேன்னு சொன்னவ மீண்டும் போய் என்ன செஞ்சுட்டான். இப்போ அந்த 2 குமாரர்கள் யார் சரியானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, மாட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு செய்கிற அந்த குமாரனை குறித்து மெச்சிக் கொள்கிறார். இதை சொல்லும்போது கவனிச்சு பாருங்க. வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரின்னு சொல்றவங்கல்ல, அதை செய்கிறவர்களே சீக்கிரமாக அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். கேட்பது மட்டும் முக்கியமல்ல, அதை செய்வதுதான் நமக்கு அதிகமான துரிதமான ஒரு உத்தியோகத்தை நமக்கு என்ன செய்யும், கொடுக்கும்னு சொல்றாங்க. சில நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய வேலைகள், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களிலே பிடிக்கிறது கூட இல்லை. ஆனா பிடிச்சாலும் பிடிக்காட்டி என்ன ஆகணும், கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற. அப்ப நாங்க அடிமைகளா? எஸ், அடிமைகள் தான். ஒரு நிர்வாகத்தை கீழாக நீங்க இருக்கிறீங்க. எஜமான சொல்றத கேட்கறீங்களா இல்லையா? கேட்கிறோம். ஒரு பஸ்ல பிரயாணம் பண்றோம். நாம காசு கொடுத்து போற வண்டி கண்டக்டர் சொல்றத நம்ம கேட்கறோமா இல்லையா? சினிமா தேட்டருக்கு போனவங்க அவன் சொல்றபடி வரிசையா நிக்கிறீங்களா இல்லையா? ஏன்?
அவர்களுக்கு அந்த அதிகாரம் என்ன செய்யுது இருக்கிறது. அதற்கு சொன்னபடி என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லுகிறபடி செய்கின்ற அந்த பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மிகவும் உற்சாகப்படுத்துகிறார். எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படியணுமா, எனக்கு பிடிக்காத காரியங்களை கூடுவா அப்படின்னு கேட்கலாம். பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படியணும். ஒருவேளை என்னுடைய பெற்றோர் வந்து கஞ்சா வைக்க சொன்னா, நல்ல பெற்றோர்கள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார்கள். கேடு கெட்ட பெற்றோர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டும்தான் என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்லும்போது கொலோசியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எத்தனை காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியங்கள் மட்டுமில்ல, ஒரு சில காரியங்கள் மட்டுமில்ல, எல்லா காரியத்திலும் உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். கீழ்ப்படிவது அது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார். நீங்க தேவனிடத்திலிருந்து அநேக கிருபைகளை எதிர்பார்க்கிறேன். ஆமா, தேவனிடத்திலிருந்து அதிகமான கிருபைகளை எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகள் தேவனுக்கு எது பிரியமானது என்பதை கண்டுபிடிக்க தெரியும். அவர் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா காரியத்திலும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் இது எனக்கு பிரியம் என்று சொல்கிறார். தேவனை நாம் பிரியப்படுத்தினா என்ன நடக்கும், அவரிடத்திலிருந்து அதிகமான கிருபைகளை நம்ம என்ன செய்வோம்னா பெற்றுக்கொள்வோம். தயவு நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். பெற்றோரை பிரியப்படுத்தும் போது நமக்கு எப்படி அதிகமான தயவு கிடைக்கிறதோ அது போல தேவனை நாம் பிரியப்படுத்தும் பொழுது அதிகமான நமக்கு என்ன செய்யும், தயவு கிடைக்கும் என்று சொல்றோம். அப்ப பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எல்லா காரியத்திலும் பெற்றோருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றாங்க. வேணா இந்த தலைப்பன் அவரிடம் கொடுக்கல, சமுதாயம், சபை, தேசம் தான் சொன்னார். பெற்றோர்கள் என்ற தலைப்பு என்ன செய்யல, கொடுக்கல. இதுதான் எக்ஸ்ட்ரா நானும் ஒரு பெட்டிங் என்ன சேர்த்துட்டேன், சேர்த்து ஏன்னா கொஞ்சம் அவசியம் என்ன செஞ்சு இருக்கு. சரி, இப்ப சபையில அந்த காரியத்தை நம்ம கவனிக்க போறோம். இப்ப சபையில் வரும் பொழுது பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெற்றோருடைய தொல்லை தாங்க முடியாம வரக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல சபைக்கு போனா நாம என்ன செய்யலாம், சத்தியத்தை கேட்கலாம் அப்படின்னு வரக்கூடிய பிள்ளைகளும் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஏழையினுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, ஏதோ ஆலயத்துலதான் அவங்க வேலை செய்யறாங்க, தொடர்ந்து அங்கதான் அவங்க என்ன செய்யறாங்க, தங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஏழையினுடைய பிள்ளைகள் சிறப்பானவராக இல்ல, மாறாக துன்மார்க்கமான பிள்ளைகளாக என்ன செய்யறாங்க, இருந்தாங்க. என்ன நடந்தது என்று கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 12லிருந்து 17 வரை. ஏலியின் குமாரர் பேலியாவின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாயிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சத்தியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவில் வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகவலிக்கிறதற்கு முன்னும் ஆசாரனுடைய வேலைக்காரன் அந்த மனிதனுடைய மனசை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குவதில்லை என்றார். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகவலுக்கு விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்றான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஏலியினுடைய குமாரர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே செய்த முறைகேடான காரியங்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஏலியினுடைய குடும்பமானது போஷிக்கப்படுகிறது. பலி செலுத்தக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்னா, பலி செலுத்தின பிற்பாடு இறைச்சியை வேக வைப்பாங்க. வேக வைத்த அந்த இறைச்சியிலே எந்த இறைச்சியானது ஆசாரியருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டமானது இருக்காது. என்ன சட்டம், அங்க கொப்பரையில வேவிச்சாலும் சரி, ஒரு பெரிய பானையில வேவிச்சாலும் சரி, ஒரு பெரிய 3 குறும்புடைய ஒரு கத்தியில் நிறைந்த ஒரு ஈட்டி என்ன செய்யணும், உள்ள குத்துவான். குத்தும் போது அந்த ஈட்டியில எப்படிப்பட்ட இறைச்சி குத்திட்டு வருதோ அந்த இறைச்சி தான் ஆசாரியன். ஒருவேளை ஒழுங்கா இருக்கலாம், ஒருவேளை சதையா இருக்கலாம், ஒருவேளை நாம் நினைக்கிறதுக்கு எதிர்மறைக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். என்ன வருதோ அது நாம் நினைச்சோம், புத்தகத்து சரியில்லைன்னா ஒருவேளை வேற அறிவு வரும்னு நினைப்போம்.
கர்த்தர் அந்த ஆசாரியனுக்கும் அந்த ஆசாரியனுடைய குடும்பத்துக்கும் இன்றைக்கு எதை கொடுத்து போஷிக்கணும் அப்படிங்கறது அவர் என்ன செய்யறாருன்னா தீர்மானம் பண்ணிக்கிறார். இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இனிமே நமக்கு வேக வச்சு எதாச்சு வேண்டாம், பச்சையை என்ன செஞ்சுக்கலாம், அவங்க இடத்துல வாங்கிக்கலாம், நமக்கு பிடித்தமான பச்சைக்கறியை வாங்கி நமக்கு தகுந்தாற் போல என்ன செய்யலாம், ருசிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அந்த சட்டத்தை மீறின போது அவருடைய தகப்பன் வந்து என்ன செய்யறாருன்னா தண்டிக்கிறார். ஆனாலும் அதை பொருட்டாக என்ன செய்யல, அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே ஆலயத்துல இன்னொரு பிள்ளை இருக்கா. அது யாருன்னு சொன்னா சாமுவேல் அப்படிங்கிற ஒரு பிள்ளையாண்டா. அந்த பிள்ளையாண்டா ரொம்ப சின்ன வயசுக்கு நமக்கு எப்படி தெரியும் சொன்னா, அவருடைய தாய் அன்னாள் பால் மறந்த உடனே அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே விட்டாங்க. இப்ப வருஷந்தோறும் தன்னுடைய பிள்ளையை பார்க்கறதுக்காக வரும்போது ஒரு சின்ன சட்டையை தச்சு என்ன செய்யறாங்கன்னா ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க. கவனிச்சு வசனம் 18ல, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் வழியே செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவான். அப்ப அவங்களுடைய தாய் தன்னுடைய மகனை பார்க்கறதுக்கு வருஷந்தோறும் வராங்க. வரும்போது ஒரு சின்ன சட்டையை தைச்சிட்டு வராங்க. சின்ன சட்டைனா எந்த அளவுக்கு இருக்கு, கண்டிப்பா 40 சைஸ் இருக்கு போறதில்ல. அப்படின்னா ஒரு 15 இருக்கலாம், ஒரு 20 கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்ப சின்ன சட்டைன்னு சொன்னா அந்த பிள்ளை எவ்வளவு சைஸ் இருந்திருக்கும், ரொம்ப சின்ன பிள்ளை. ஆனாலும் அந்த பிள்ளை செய்தது கவனிச்சு பாருங்க, ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏலியினுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாக நடந்து அங்க என்ன செய்யறாங்கன்னா, வரக்கூடிய மக்கள் இடத்துல வலுக்கட்டாயமாக காணிக்கையும் கொடுக்குறாங்க, இறைச்சிகளை என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. இங்கு ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யறாங்கன்னா ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறாங்கன்னா பணிவிடை செய்துட்டு இருக்காங்க. 2 தரப்பான பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அங்க இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளே எந்த பிள்ளைகள் நல்லா கீழ்ப்படுத்தல இருக்கிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் வெளிப்படையா ஒன்று தெரிஞ்சதுதான், ஏலியினுடைய பிள்ளையை காட்டிலும் அண்ணாவுடைய பிள்ளைய சாமுவேல் மிக சிறந்த ஒரு பிள்ளையாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைய ஆலயத்திலே வளரும் போது கெட்டவனா கத்துப்பாங்கிறது நாம நினைக்க கூடாது. அவங்க அநேக நன்மையான காரியங்களை தொடர்ந்து கத்துக்கொண்டு என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்போ அந்த ஆலயத்துல வளரும் போது உலகத்தில் இருக்கிற உறவுகளை காட்டணும், இங்க இருக்கிற உறவுகளே அவங்களுக்கு நல்லா தெரியும். சில பிள்ளைகள் நம்மளை வந்து ஆண்டின்னு சொல்லுவாங்க, அங்கிள்னு சொல்றாங்க, பெரியப்பான்னு சொல்றாங்க, சித்தப்பான்னு சொல்றாங்க. உறவு முறை இருந்து அப்படி சொல்றது என்பது வேறு. உறவு முறை இல்லாமலே கூட அப்படி சொல்ல முடியக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. எப்படி தெரியும், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் யாரை எப்படி பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கார். 1 தீமோத்தேயு புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வயதான மக்களை பார்த்து எப்படி கூப்பிடணும், பெருசு உள்ளவா அப்படி கூப்பிட்டா அது அநாகரிகமா என்ன செய்யுது இருக்கு. சில மக்கள் எப்படி சொல்றாங்க, வயதான பாட்டிகள் எப்படி கூப்பிடுறாங்க, நம்ம ஊர்ல கூப்பிட்டா கொஞ்சம் வேற மாதிரி என்ன செய்யறாங்க, இன்னும் கொஞ்சம் கோபக்காரன் சொல்றாங்க, எழுதுறதுக்கு இருக்காரு எழுது அங்க போய் நிலுங்க அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு வகையான எரிச்சலா இருக்கு. ஏன் நீ நாளைக்கு கவன மாட்டியா, நீ உங்களுக்கு எழுது கட்டாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கட்டுரை பிள்ளைகள் அப்படி கூப்பிடக்கூடியாக உற்சாகப்படுத்துறது இல்ல. அவங்க எப்படி கூப்பிடணும், எப்படி அவங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதிர் வயது உள்ளவனை கழிந்து கொள்ளாமல் அவனை அகப்பனை போலவும், பாலிய புருஷரை சகோதரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரி போலவும் பாவித்து புத்தி சொல்லு. சபையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்க வயதானவங்க வயது உள்ளவங்க இவங்களை எப்படி பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உலகம் கற்றுக் கொடுக்குமா நமக்கு, அப்படி கற்றுக் கொடுக்குமா? அப்படி கற்றுக் கொடுக்கறத நீங்க அதிகமாக பார்க்க முடியாது. ஆனா வயதான மக்களை எப்படி சொல்லணும்னு சொல்றாருன்னா, உன்னுடைய தகப்பனுடைய வயசு உள்ளவங்களை நீ எப்படி பாவி, தகப்பனை போல பாவி அப்படிங்கிறார். அப்ப தாயை எப்படி பாவிக்கணும்னு சொல்றாரு. அப்ப உன்னுடைய வயது கேட்கிற மக்களை எப்படி பாவிக்கணும், சகோதரனாக சகோதரியாக பாவி, அவங்களை தகப்பனை போல தாயை போல என்ன செய்ய பாவித்துரு அப்படின்னு சொல்ற. விதவைகளை கூட கனம் பண்ணும்படியான ஒரு கட்டளை என்ன செய்யறா கொடுக்கிறார். உலகம் விதவைகளை கனம் பண்ணுகிறதா, கனம் பண்ணுகிறதா? காலையில் எதிர்த்து அவங்க ஒரு வேலைக்கு போறாங்க,
ஒரு அம்மா கணவனை இழந்தவங்க ஒரு தண்ணி கூட தூக்கிட்டு வராங்க. உலகம் அவரை எப்படி பார்க்கிறது? இவங்க அம்மா வீட்டுல போய் வெளியே நின்று பார்ப்பாங்க. ஒருத்தர் வரல வாங்க அப்படின்னு போகும்போது உடனே வந்துட்டாங்க. ஸோ உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் போங்க. அவர்கள் விதவியை எப்படி பார்க்கறாங்க? ரொம்ப ரொம்ப கேவலமானவர். இவர்கள் அந்த நிலைமை வராதா? அப்படி பாவிக்கக்கூடிய மக்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அது நம்முடைய தீய நோக்கமான ஒரு சிந்தையாக இருக்கிறது. அப்போ விதவைகளை கனமன தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. சில நேரத்துல அப்படி வெளியே புறப்படும் போது சில விதவைகள் வருவாங்க. உடனே வண்டியை நிறுத்திட்டு பேசுவான். அது வெளியே போறையாடுறது நீ எதுக்கு எங்க நின்று பேசிட்டு இருக்கிற? நீ வாட்டு கம்மி என்ன செய்ய போ. அக்கா வாங்க நிலுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நான் நல்லா இருக்கிறேன் பண்ணி போ அப்படின்னு என்ன செய்ய சொல்லுவாங்க. இது நமக்கு என்ன சொல்றதுன்னா, அவங்களே உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வோட அங்க இருக்கா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாடிய புருஷர்கள் நீங்க எப்படி பாவிக்கணும், வயதானவர்களை எப்படி பாவிக்கணும் அப்படிங்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தில் என்ன செய்யணும்னா கற்றுக்கொள்வாங்க. அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன செய்திருக்கிறது. சாமுவேலுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஏலியினுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சாமுவேல் கற்றுக்கொண்டு அதை பின்தொடர்கிறார். ஆனா ஏலியினுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அது செய்யல அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ நமக்கு இது என்ன கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா, சபையிலே அநேக நீதியான காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அநேக பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. லூக்கா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 46 இருந்து 52 வரை நாம் வாசிக்கலாம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர்கள் உட்கார்ந்திருக்கிறார். அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதல்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பனாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். அதற்காக, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசிரியத்துடன் சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷன் தயவிலும் அதிகமாக இருக்கிறார். இங்கே இயேசு 12 வயசுல தேவாலயத்துக்கு போகும்போது அங்க என்ன செஞ்சாருன்னா காணாம போயிட்டார், திறந்து போயிட்டார். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு தேடுறாங்க, பிள்ளையை கண்டுபிடிக்க முடியல. வீடு தேடுறாங்க. 3 நாள் கழித்து தன்னுடைய பிள்ளையை என்ன செய்யறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்த போது என்ன நடந்த கவனிச்சுக்கணும். வசனம் 46ல 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இயேசு 12 வயதுல எங்க உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு கவனிச்சு பாருங்க. போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார், அவர்கள் பேசுகிறதையும் கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அப்போ இயேசு 12 வயதிலவே தேவ வார்த்தைகளை குறித்து அந்த தேவ ஆலயத்தில் இருந்த மக்களோடு என்ன செய்யறாருன்னா சமாளித்துக் கொண்டு என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். உடனே இந்த பெற்றோர்கள் வந்து விசாரணை போட்டு கேட்கிறாங்க, நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறோம், நீ இங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசுடைய பதில் என்னவாக இருந்தது, நான் எங்க இருக்கணும், யாருடைய காரியத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. 12 வயதிலவே ஒரு பிள்ளை பிதாவுடைய காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியுமா? நாம நினைச்சோம் 30 வயசு 35 வயசு 25 வயசுல தான் பிதாவுடைய காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியும்னு நினைச்சோம். ஆனா 12 வயதிலவே நாம் பிதாவுக்கு எடுத்த காரியத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறத இயேசு குறித்து நடந்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆம் என்பதுதான் தன்னுடைய பதில். இப்போ அதே நேரத்தில் கூட ஒரு போதகர் மத்தியில உட்கார்ந்து பேசுகிறதா இருந்த போதும் கூட தன்னுடைய பெற்றோருக்கு தொடர்ந்து என்ன செய்யறாருன்னா கீழ்ப்படிந்து கொண்டே என்ன செய்யறாரு இருக்கிறார். அப்போ சபையில பிள்ளைகள் பணிவிடை செய்கிறார்கள், போதிக்கிறார்கள், தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னா கீழ்ப்படிகிறார்கள். தன்னை விட வயது மூத்தவர்களை எப்படி பாவிக்கணுமோ அப்படி பாவித்து என்ன செய்யறாங்க நடக்கிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா, பிள்ளைகள் சபையில இருக்கும் பொழுது இந்த காரியங்களை கற்றுக் கொடுவதற்கு நம்ம என்ன செய்யணும், உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு.
வந்து என்ன செய்வாங்க, சில மக்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் வந்து என்ன செய்வாங்க, உட்கார்ந்துக்குவாங்க. அப்ப பிள்ளைங்க நாம செய்யற காரியத்தை எப்படி கற்றுக்கொள்வாங்க? நான் அநேக நேரத்துல என்ன நினைச்சேன்னு சொன்னா, நாம சொல்றத மட்டும்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள், மற்ற நேரத்தில் கற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நாம செய்யறதையும் கூட பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் என்பதை பின்னாடிதான் என்ன செய்யுது புரியுது. நாம் சொல்லி கற்றுக்கொள்கிற காரியங்களை காட்டிலும் நாம என்ன செய்யறோமோ அதை அதிகமாக பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா மாதிரியே நடக்கிறான், அவங்க அப்பா மாதிரியே கால் போட்டு இருக்கிறான், அவங்க அப்பா மாதிரியே ட்ரெஸ் பண்றான் அப்படின்னா எப்படி பிறக்கும் போது அதை கற்றுட்டு வந்தாங்களா? அவங்க செய்யறத பாக்குறாங்க, உடனே அதை என்ன செய்யறாங்க. ஒரு இப்படி செய்ய மாட்டேங்குது அப்படிங்கறத அவங்க என்ன செய்யறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. இதை நம்ம சொல்லிக் கொடுக்கல, ஆனாலும் நம்ம இடத்துல என்ன செய்யறாங்க, கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ சபையில பிள்ளைகள் தொடர்ந்து இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து கண்காணிக்கணும். ஒருவேளை கண்காணிக்க தவறிட்டோம்னு சொன்னா அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்ய தெரியாமையே என்ன செஞ்சிடும் போயிடும். ஒரு இளமை காலத்துக்கு அவங்க வரும்பொழுது அவங்களை ரொம்ப கையாளுறது என்பது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனா ஒரு 13 வயசுக்கு மேல ஒரு 20 வயசு 22 வயசு வரைக்கும் அவங்க கையாளுறது நமக்கு ரொம்ப சவால் நிறைந்ததாக தான் என்ன செய்யும் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம குச்சி எடுத்தாவெல்லாம் சொன்ன வச்சு கேட்க மாட்டேன். அப்படிதான் பிரதர், உங்களுக்கு தெரியணும்ல, எனக்கு அது கம்மியா தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு கையாளுவதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஞானம் நமக்கு என்ன செய்யணும் தேவை. இவர் குச்சி எடுத்தா குச்சி நம்ம மேலதான் திரும்பி விழுகும், அப்படிதான் நடக்க. இந்த விரட்டுற வேலை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிப்பா. ஒருவேளை அப்படியே ஒருவேளை நீங்க பலசாலியா இருந்து ஓய்வு அடிச்சிட்டீங்க, இப்ப என்ன சொல்லுவான், வலிக்கலையே அப்படின்னு தேய்ச்சிட்டு அந்த பக்கம் போவான். இப்ப என்ன செய்வீங்க, வலிக்கலையே தேய்ச்சிட்டு போற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சில மக்கள் சொல்லுவாங்க, சேது கடத்துல உள்ள என்ன செய்யலாம், தண்ணி சேர்ந்தா அடைக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகாத்தூளை போட்டு போக பிடிச்சா திருந்திக்குவான் அப்படிம்பாங்க. அப்படிலாம் திருந்துவாங்களா? திருந்திருக்கிறாங்களா? நான் திருந்தல. அப்படின்னா நீங்க திருந்துவீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் திருந்துவாங்க அப்படின்னு நினைச்சு சில பெற்றோர்கள் செய்யறாங்க, ஆனா அப்படி என்ன செய்யறதில்ல இருக்குது. அப்போ இளமையை கையாளுவதற்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகப்படியான ஞானம் தேவை. எப்படி நாம் இளமையிலே எப்படி இருந்தோம், அந்த இளமை காலத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொண்டோம், இளமையில் இருக்கும்பொழுது நாம் என்னென்ன காரியங்களே விழும்படியான சூழ்நிலை வந்தது. அப்ப அதை என்ன செய்யணும், நம்முடைய இளமை காலத்தை குறித்து சிந்திக்கணும். அப்ப நம்மை ஒருவர் எப்படி மீட்டெடுத்தார் அது நமக்கு தெரியணும் அல்லவா? நம்மளை வந்து ஒரு தாறுமாறா நம்ம மீட்டெடுத்திருப்பாரா? அப்படி மீட்டெடுத்திருந்தா நம்மளால இருக்க முடியாது. அப்ப நம்மை மீட்டெடுப்பதற்கு அவருக்கு ஒரு விதமான ஞானம் இருந்திருக்கிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகளும் இளமையில வரும் பொழுது அவரை மீட்டெடுப்பதற்கு நமக்கு ஒரு விதமான ஞானம் தேவை. என்ன செய்யறது, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, இன்னும் சொன்னா எப்படி பருவ பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறதா? நீங்க லைப்ரரிக்கு போய் தேடி பாருங்க, நிறைய புத்தகங்கள் வரும். எல்லா புத்தகங்களும் எடுத்து தேடி படிச்சு பார்த்துட்டேன், ஒன்று கூட எனக்கு செட்டா படிக்க. உடனே சொல்லுவாங்க அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், நீங்க நல்லா படிக்கல, நல்ல இன்னொரு தெளிவா படிங்க, இன்னொரு உட்காந்து தெளிவா படிக்கிறோம். இப்ப என்ன சொல்றது, அப்பயும் கையாள முடியல. அப்புறம் அதெல்லாம் ஒரு வேலைக்காக தூக்கி போட்டோம். இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நாம கேட்க வேண்டிய இடம் வேறு இடம். என்னன்னு கேட்கணும், நாம சொல்றத அந்த பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், நாம கீழ்ப்படியணும், நாம சொல்றபடியா நம்ம புத்தி நமக்கு என்ன செய்யணும் வேணும். நாம சில நேரத்தை எப்படி சொல்றோம்னா, பைபிள் எடுத்துட்டு போறோம், சத்தியத்தை சொல்றோம், அவன் கேட்க மாட்டேங்கிறான், எப்படியே நாசமா போங்கறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நமக்கு இன்னொரு எதிர்மறையான ஒரு காரியம் இருக்கு. நாம் சத்தியத்தை சொல்லணும், அவங்க கேட்கணும்னு சொன்னா சுவிசேஷத்துடைய கதவுகள் என்ன செய்யணும், திறக்கப்பட வேண்டும். அப்ப சுவிசேஷனுடைய கதவு திறக்கப்பட வேண்டும், நம்ம யாருக்கு கேட்கணும், தேவனிடத்துல கேட்டாதான், அவர் திறந்தாதான் நம்ம சொல்ற வார்த்தை என்ன செய்யும் போய் சேரும். அப்போ நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் புத்திமொழிகள் அவளை நாம் பாவிக்கக்கூடிய விதத்தை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும், தேவனிடத்துல கேட்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக நமக்கு தேவன் என்ன செய்யறாரு இருக்கிறார். நாம ரெண்டு பேருக்கு தான் உரையாடல், ஆனால் நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர் என்ன செய்யறாரு இருக்கிறார். ஒருவேளை அவருடைய உதவியை நாடாம ஒருவேளை நம்ம கேட்க போனா, ஒருவேளை செய்ய நம்ம முயற்சி பண்ணா என்ன நடக்கும், பல விஷயங்கள் தோல்வியில் தான் என்ன செய்யும் முடியும். அப்படி ஒருவேளை நம்முடைய தொல்லை தாங்க முடியாம என்ன ஸ்பீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க,
இது அப்படி கிடையாதுங்க, இப்படிதான் அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம புத்தி சொல்றோம். ஓ, அப்ப நாம டீல் பண்ண முறை தப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ சபையிலே பிள்ளைகளை நம்ம எப்படி கையாளுவது அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படுகிறார்கள் சபையில அப்படிங்கிற என்ன தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது ஒரு காரியம் நம்ம போறோம், சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய புரிஞ்சுக்கணும். இப்ப சபை விட்டு வெளியே போயிட்ட பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு கழுதையுடைய கால் கட்டப்பட்டிருக்கு, அந்த கைத்தட்டை கட் பண்ணி விட்டுட்டீங்க, எப்படி இருக்கும்? அவுத்து விட்ட கழுதை எப்படி சுத்துதோ அப்படிதான் பிள்ளைகள் சுத்துவான்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அப்படி சுத்த மாட்டாங்க, இங்க இருக்கிற மாதிரியே வெளியே இருப்பாங்க. ஆனா சில பிள்ளைகள் மட்டும் விதிவிலக்கா அவுத்து விட்ட கழுதை மாதிரி என்ன செய்வாங்க, உடனே அப்படியே தூக்கி எரிஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போவாங்க. அப்ப கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் சமுதாயத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும்னா தொடர்ந்து கண்காணி. எப்படி கண்காணிப்போம்? நாம அவங்களை கூட கூட்டிட்டு போகணும், நாம எப்படி நடக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்க வைக்கணும். ஒரு நாம நல்ல மாதிரி காண்பிச்சா அவங்களுக்கு நல்ல விதமா கற்றுக் கொடுப்போம், கெட்ட மாதிரி காண்பிச்சா நீங்க போய் ஒரு அதிகாரிய ஒரு பள்ளிக்கார இடத்துல எப்படி பேசுறீங்களோ அதே பாணியை தான் நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்யும், கையாளும். ஒரு நம்ம நல்ல மாதிரியே காண்பிக்காம ஒரு கெட்ட மாதிரியை நம்ம பள்ளிக்கார இடத்துல கையாளணும், என்ன நடக்கும்? அதான் அவங்களே என்ன செய்வாங்க, இப்படிதான் அவங்களை கையாளணும் அப்படின்னு என்ன செய்யணும் புரிஞ்சுக்குவோம். ஆனா இது மட்டும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு வரும்பொழுது பிள்ளைகள் அநேக விஷயங்களிலே என்ன செய்யறாங்க, விழக்கூடிய நிலை. இதுக்கு முன்னாடி பிரசங்கத்தில் நாம கேள்விப்பட்டோம், யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக வருத்தப்பட்டார். அவனுடைய பிறந்த நாளின் போது அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா விருந்து செஞ்சாங்க. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவன் குமாரர் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அவர்களுடைய நாளிலே என்ன செய்யறாங்க, விருந்து செய்யறாங்க. விருந்து செய்வதனுடைய நோக்கம் என்ன? ஐக்கியத்திற்காக. இன்னைக்கு விருந்து ஐக்கியம் என்றுதான் சொல்லுகிறாங்க. கர்த்தர் அவருடைய வார்த்தை சொல்வது, விருந்தினுடைய நோக்கம் என்ன? விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும் அப்படிங்கிற. விருந்தினுடைய நோக்கமே சந்தோஷம் தான் அப்படிங்கிறார். என்ன சந்தோஷம்? விருந்து செஞ்சா கூட என்ன என்ன இருக்கணும், கொஞ்சம் மருந்தும் இருக்கணும். என்ன மருந்து? சோசியல் ஒரு வழக்கம் இருக்கு. கொஞ்சம் என்ன, கொஞ்சம் சுகி அதிகம் கவிச்சி சாப்பிடணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் மருந்து இருக்கணும். மருந்து நாம கவிச்சிய சாப்பிட முடியாது. சரி, கவிச்சி சாப்பிட்டீங்க, கொஞ்சம் மருந்து சாப்பிட்டீங்க, விருந்து அடுத்து என்ன நோக்கம்? விருந்து செய்வதனுடைய நோக்கமே சந்தோஷத்துக்கு என்றுதான். இப்ப மருந்து உள்ள போயிடுச்சு, விருந்து உள்ள போயிடுச்சு, ஏன்னா அது உள்ள களியாட்டம் வந்தது. களியாட்டம் என்ன, கொஞ்ச நேரம் அப்படி உடம்ப என்ன செய்யணும், வாடகைக்கு விட்டு மேய விடும். களியாட்டம் தான் டீச்சர் நீங்க சொல்றது தெரியும். களியாட்டம்னு சொன்னா நம்முடைய உடம்ப கொஞ்ச நேரத்துக்கு வாடகைக்கு விடுறது. எப்படி? நம்ம இஷ்டத்துக்கு விட்டுறது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு என்ன செய்யுது, வர சொல்லிட்டு களியாட்டம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஆகும்? கேலியும் கிண்டலும் பேசி ஒருவரை ஒருவர் என்ன செய்றாங்க, பரியாசம் பண்றாங்க. இப்போ சாதாரண ஒரு விருந்து தான், அது என்ன செய்யணும், மருந்தை கொண்டு வருது, அடுத்து களியாட்டம் கொண்டு வருது, பரியாசத்தை கொண்டு வருது. இப்போ யோபு ஏன் தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி ஏன் பலி செலுத்தினாரு? அது பாவத்தை கொண்டு போகுமா இல்லையா? அதனால யோபு புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி என்ன செய்யறாருன்னா பலி செலுத்துறாரு. சும்மாவென யோபு பலி செலுத்தினால செலுத்தல, அது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற என்ன செஞ்சாரு தெரிஞ்சிருந்தார். இன்னொரு நம்முடைய பிள்ளைகளை காக்கக்கூடிய ஒரு சம்பவமானது இருக்காது. நம்முடைய வாலிப பிள்ளைகளும் சரி, வாலிப பசங்களும் சரி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போறாங்க. சபைக்கு அனுப்புனா மட்டும்தான் வயசு பிள்ளைங்க எப்படிங்க சபைக்கு அனுப்புறது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தா போய் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடும் அப்படின்னு. சபைக்கு போனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தீனாள் அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தா, அந்த பெண்
தன்னுடைய பெண்களை பார்ப்பதற்கு என்ன செஞ்சா புறப்பட்டு போனான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போறான். போன இடத்துல என்ன நடந்துச்சு? தீட்டுப்பட்டு போயிட்டான். ஒரு பிரஜாதி மனுஷன் அவரை கெடுத்துட்டான். இந்த சம்பவத்தை உடன் பிறந்த சகோதரர்கள் கேள்விப்படுறாங்க, கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு வஞ்சகத்தோடு ஒரு பொய்மொழியை என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் விருது சாதனை செய்துங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் செய்தாங்க. நோபெடுத்து கொண்டது. நோபெடுத்து கொண்ட போது என்ன செஞ்சாங்க? இதனுடைய வஞ்சகத்தை தீர்ப்பதற்காக அங்குள்ள மக்களை எல்லாரும் என்ன செய்ய சிறைபிடிச்சுட்டு வந்துட்டாங்க, சிலர் கொண்டு போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை யாக்கோபு கேள்விப்பட்டார். யாக்கோபு கேள்விப்பட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளை வச்சுக்கிட்டாரா? என்ன செஞ்சாரு? தன்னுடைய தகப்பன் பல நூறாண்டு காலமாக தன்னுடைய பெயரை பாதுகாத்துட்டு இருக்கிறார். அப்படி பாதுகாத்து கொண்டிருந்த அந்த பெயரை கொஞ்ச நேர பொழுதுலே தன்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? எடுத்து போட்டாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல முக்கிய கவனிங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் பெற்றதினாலே என்னை கலங்கப்படுகிறீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார். யாக்கோபு சொல்ற தன்னுடைய பிள்ளைகளை, பரவாயில்லையப்பா, எனக்கு தான் வயசாயிருச்சு, நம்முடைய குடும்ப பேரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு புகழ்ந்தாரா? என்ன செஞ்சாரு? எனக்குன்னு ஒரு பேர் இருந்தது, அந்த பேரை நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? கெடுத்துட்டீங்க. ரொம்ப கணிச்சுப்பீங்க, என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால் அப்படின்னு சொன்ன யாக்கோபு நீண்ட காலமாக தனக்கென்று ஒரு பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த பேர் கொஞ்ச நேரத்துல தன்னுடைய பிள்ளைகள் மூலமா கெட்டு போயிடுச்சு. உடனே அவங்க அது ஒரு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க? அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் வேசியை போல நடத்தலாமா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் கோபத்தினுடைய அடையாளம். அப்போ ஒரு பெண் பிள்ளைய ஊர் சுற்றம் விட்டதுனால அந்த விளைவு என்ன? ஒரு தகப்பனுடைய பேரு பல நூற்றாண்டு காலமாக கட்டி காட்டு வந்திருந்த அந்த பேரு கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன பேரை மீண்டுமாக நிலைநிறுத்த முடியுமா? நடந்த சரித்திரம் தான். வரலாறை எப்பொழுதும் யாராலும் திருத்தி அமைக்க முடியாது. வேணா ஒருவேளை நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனா வரலாறை நம்மளால திருத்தி அமைக்க முடியுமா? அப்படி யாரும் அமைச்சிருக்கிறாங்களா? அப்ப இவ்வளவு வருஷமா ஒரு தகப்பன் தனக்குன்னு ஒரு பேரை சம்பாதிச்சு கட்டி காட்டுறாரு. தன்னுடைய பிள்ளைகளை அதை என்ன செஞ்சாங்க? அந்த வாசனையை பிரிச்சு போட்டாங்க. இது எதனால வந்த விளைவுன்னு சொன்னா, தன்னுடைய தோழிகளை பார்ப்பதற்காக ஊர் சுற்ற போனதுனாலே. அது காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் எங்க சிநேகம் வச்சிருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க? சபையிலே தன்னுடைய சிநேகங்களை தேர்ந்தெடுக்கிறார்களா, அல்லது வெளி உலகத்திலே தன்னுடைய சிநேகங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் உள்ள பிள்ளைகளோடு தொடர்ந்து சிநேகம் பாராட்டிட்டு இருந்தா அது என்ன ஆகும்? தேவனிடத்திலே தொடர்ந்து அது பகையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். தேவனை பகைச்சிட்டு அந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படி வாழக்கூடிய வல்லமை நம்மிடத்தில் இருக்கா? அப்படி யாராவது இருக்கிற மக்களை நீங்க காண்பீங்க, பார்க்கலாம். தேவனை பகைத்து விட்டு நமக்கு உலகத்தை சந்தோஷமா வாழலாம் என்று நினைப்பவன் அடி முட்டாளாதான் என்ன செய்வான்? இருக்கும். அப்ப புத்திசாலிகள் என்ன செய்வாங்க? தேவனுக்கு விரோதமான எதையொன்றை என்ன செய்ய மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. அடுத்த ஒரு விஷயத்திலே பிள்ளைகள் சிக்கிக் கொள்கிறார் சமுதாயத்தில். அது பேசி மார்க்கத்தில் என்ன செய்யறாங்க? சிக்கிக் கொள்றாங்க. ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவருமே எப்படி சிக்கிக்கிறாங்கன்னு சொன்னா, நயமான வார்த்தைகளை தான் சிக்கிக்கிறாங்க. எப்படி சிக்கிக்கிறாங்க சொன்னா, யார் மறுபடியும் வீழ்த்துவதற்காக அவங்க சொல்லப்படக்கூடிய ஒரே என்ன செய்யறாங்க? ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. நீங்க நீதிமன்ற புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை கவனிச்சீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு வார்த்தையை வச்சிருப்பாங்க. உன்னை பார்க்கறதுக்காகவே நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை நமக்கு மட்டும் சொல்லிருக்க மாட்டான், அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்க மாட்டான். பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் அதே வார்த்தை தான் சொல்லுவான். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ சந்தில் போய் நிக்காத, தெருவில் போய் உட்காராத, முச்சந்தில் போய் நிக்காத அப்படிங்கிறாரு. ஏன் நின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அங்க போய் நின்னா மாலையானது மழை வரும்.
இரவானது தொடர ஆரம்பிக்கும். அப்போ அந்த காலத்துல அநேக மக்கள் என்ன செய்வாங்க, நடமாடுவாங்க. மஞ்சள் மூல ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, இச்சகமான வார்த்தைகளை உன்னிடத்தில் என்ன செய்வாங்க, தெரிவிப்பாங்க. புகழ்ச்சிக்கு மயங்காத ஆட்கள் உண்டா? கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ஐயா புகழ்ந்தாரா, ஈரோட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு. எதுக்காக? நான் நல்லா பேசுவாங்க இருக்காவா? நீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. ஆண்டி மலை தான் இருக்கு, வெள்ள மாட்டிகளை போயிடாத வேண்டாம். இன்னும் 2 சேரி இருக்கு, உட்கார்ந்து கேட்டுட்டு என்ன செய்யுங்க, போங்க. அப்படி இருக்கா உட்கார வைக்கிறதா சொன்ன வார்த்தை. நான் என்னவோ பெரிய அட்டாசிக்கு மேல எல்லாம் ஒண்ணுன்னு கிடையாது, அதெல்லாம் ஒண்ணு ஒரு சரக்கும் கிடையாது. கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த இச்சகமான வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம். அழகா இருக்கிற நான் பார்த்த ஆண்களையும் சரி பெண்களையும் சரி ஒன்னா போடாத நான் பார்த்ததுலயே சொல்றது என்ன நடக்கும், உள்ளுக்கு ஒரு சந்தோஷம். யாருக்குமே எவ்வளவுமே நான் நல்லா இருக்கிறான்னு சொல்லலைங்க, இவன் மட்டும் தான் சொன்னான். அப்ப என்ன சொல்லுவாங்க, அவங்க எதை சொன்னாலும் நம்ம ஆரம்பிப்பான். அப்ப அடுத்தடுத்த ஒரு மாயமான ஒரு வார்த்தை, இப்ப வீட்டுல யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை. கடைசியெல்லாம் சொல்லுவாரு, ஒரு மாடும் ஒரு பறவையும் எப்படி சிக்கிக் கொள்வதற்கு தீ வைக்கிறதோ அப்படிதான் மனிதர்கள் என்ன செய்றாங்க, தீ வைக்கிறார்கள். எப்படி? ஒரு மூடனை போல மனிதர்கள் போகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீதிமன்ற புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. சிக்கிக் கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் அப்படிதான் என்ன செய்யறதுன்னா பேசுவாங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா 21ல தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவன் இணங்கப்படினால் உடனே அவன் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் வெறுதரப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். ஒரு மாடு கசாப்பு கடைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாட்டுக்கு தெரியுமா? போகும்போதே நீட்டி தடவி எப்படி கூட்டிட்டு போவோமோ அப்படி கூட்டிட்டு போவோம். ஒரு மூடன் விலகடப்பட்டு கொண்டு போகிறான். எதுக்காக? சிறைச்சாதம் செய்யப்படுவதற்கும் அல்லது மரண தண்டனை இன்னும் தூக்கில் போடுவதற்கு என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. அது அவனுக்கு தெரியுமா? மூடனுக்கு தெரியாது. இங்க ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விட தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனா. எனக்கு இதெல்லாம் ஒரு பெருசா தெரியல. இந்த பசங்க ஒண்ணு ஹார்ட்ல அம்பு விடுறாங்கல்ல, அம்பு விட்டுன்னு பார்த்தேன், இப்படி போட்டுறாங்க, ஒரு அம்பு இப்படி விட்டு அந்த பக்கம் நின்று இங்க பார்த்தேன். இந்த அம்பு என்ன செய்யுதுன்னா, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. நான் நினைச்ச காதலின் புனித அடையாள சொன்னு இந்த வார்த்தை கவனிக்கும் போது தெரியுது, இது இச்சல பேசுகிற அந்த பெண்ணினுடைய வார்த்தைகள். அந்த அம்பு ஈரலை பிளந்துட்டு போகுதா, நம்ம நாசமாக்குவதற்கு தான் அந்த அம்பு என்ன செய்யலாம், ஈரலை பிளந்துட்டு போகுங்கிற. இத சொன்னா உலகம் ஏத்துக்குமா? இது உன்னை ஏமாத்துறதுக்கு உண்டான அடையாள சின்னமாப்பா, இது ஒண்ணும் காதலின் புனித சின்னம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல ஏத்துக்குவீங்களா? ஒவ்வொருத்தர் பைபிளையும் கூட அப்படி போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அப்படிதான் போட்டிருப்பீங்க. கவனிச்சு பாருங்க, அம்பு அவன் ஈரலை பிளந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. எதுக்காக? அவனை வீழ்த்துவதற்காகவே போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி. இப்படித்தான் அநேக வாலிபரும் பெண்களும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த காம இச்சையில என்ன செய்யறாங்கன்னா சிக்கிக் கொள்கிறாங்க. நமக்கு என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இந்த சமுதாயத்திலிருந்து என்ன செய்யணும், வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நான் ரொம்ப கெட்டிக்கார, நான் ரொம்ப பலசாலி, நான் ரொம்ப ஞானம் உள்ளவன், நான் யாரும் சிக்கிக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சா உங்களுக்கு ஒரு சவாலான ஒரு வார்த்தை. உங்களை விட பல மடங்கு வல்லமையும் புத்தியும் நிறைந்த ஒரு பிசாசு என்ன செய்யறான், இருக்கிறான். அவன் உங்களை விட வீரமிக்க ஒரு கட்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறான், இருக்கிறான். நீங்க காங்கேயத்தில் இருந்தா அவன் சந்தமேட்டில் இருக்கிறான், நீங்க சந்தமேட்டில் இருந்தா சச்சுப்பட்டியில் இருப்பான். நம்மளை விட துரிதமாக வேலை செய்யக்கூடியவன் அவன். இப்ப யார் ஜெயிப்பான்? யார் ஜெயிப்பான்னு நீங்க அந்த சோதனையில சிக்கும் போது என்ன செய்யும் தெரியும். ஆனா அந்த சொல்றதை கவனிச்சு பாருங்க, எப்பொழுதும் பிசாசானவன் நம்மை விட பலசாலி. அப்ப நம்ம ஒரு முறை தோத்து போவோமா அப்படின்னு கேட்டா இல்ல. நாம் வெற்றி பெற செய்வதற்கு நமக்கு உதவி செய்ய தேவன் என்ன செய்யறாரு, வல்லவராய் இருக்கிறார். நமக்கு அந்த வல்லமை இல்லதான், ஆனா நம்மை வெற்றி பெற செய்வதற்கு அவர் வல்லவராய் என்ன செய்யறாரு இருக்கிறார். அந்த தைரியத்துலதான் நம்ம என்ன செய்யறோம்னா ஓடிட்டு இருக்கோம்.
அப்போ சமுதாயத்துல அநேக பிரச்சனைகளோடு நாம் என்ன செய்யறோம்னா சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனைகள் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய மக்கள் சூதாட்டத்தில் விழுந்து போறாங்களா? ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறாங்கல்ல. இன்னைக்கு அநேக சபையில் இருக்கக்கூடிய மக்கள் சீட்டாட்டத்துல சிக்கிக்கிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சிக்கிட்டு எப்படி சிக்கணும், எவ்வளவு சிக்கி இருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரிந்துபடுத்த முடியாமையே தற்கொலை செய்து கொள்வதற்கே போயிருக்காங்க. கதையில கூட அப்படிப்பட்ட மக்கள் நான் பார்த்திருக்கேன். அது வெளியே இன்னும் சொல்லல. அவங்க சென்னைக்கு போய் ஆலோசனை கேட்பாங்க, திருச்சிக்கு போய் ஆலோசனை கேட்பாங்க. எதுக்கு, எப்படிங்க இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் இங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா கத்த சொல்றாரு, ஞானம் என்கிற கொள்கைகளுக்கு நீ விட்டு விலகு அப்படின்னு. சீர்கேடும் கட்டுக்கதைகளுக்கு விட்டு என்ன செய்ய விலகு. அதை கெடுத்து போடுவது நினைச்சுன்னு சொன்னா அந்த காரியத்துக்கு என்ன செய்ய விலகி இருங்க. கட்டுக்கதைகள் இருந்து நீ என்ன செய்ய விலகி இரு அப்படின்னு. ஒருவேளை அப்படி விலகல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? விழுத்தப்பட்டு விடுவோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சமுதாயத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு என்ன செய்யணும் இருக்கு. சபையில பக்தியோடு இருக்கணும், சமுதாயத்துல எச்சரிக்கையோடு என்ன செய்யணும் இருக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம வீழ்த்துவதற்காக இந்த உலகமாக என்ன செய்யுது, மிக துரிதமாக என்ன செய்யுது இறங்கி கொண்டிருக்கிறது. கடைசியா நமக்கு ஒரு காரியம் இருக்கு, தேசத்திலே நம்முடைய பிள்ளைகள் எப்படியாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த தேசத்தினுடைய சட்ட திட்டங்களை குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு இன்னுமே தெரியறது. தேசத்துடைய சட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இந்திய அரசமைப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சி சட்டம், இந்திய குற்றவிசாரணை சட்டம், உரிமையல் சட்டம், வன்கொடுமை சட்டம், பெண்களுக்கு எதிரான சட்டங்கள், இப்படி அநேக சட்டங்கள் என்ன செய்யுது இருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? வைக்கிறதுக்கே தெரியாது, எங்களுக்கு தெரியும் போது அப்படிங்கிறீங்களா? உண்மைதான். ஆனாலும் நாம் இந்த அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் உட்பட்டு என்ன செய்யணும் நடக்கணும். சில நேரங்களிலே நாம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்காதனால்தான் நம் நிமித்தமாக தேவனுடைய நாமமும் என்ன செய்யப்படுது, தூசிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரு மாசம் முன்னாடி தெரியும், எந்த அரசியல்வாதிங்க எப்பொழுதுமே உண்மை இல்லை, எல்லாருமே ஊழல்வாதி, அப்புறம் ஊழல்வாதி சொல்லியிருக்கோம், அப்புறம் நேர்மை இல்லாதவன், எல்லாம் பணத்தை ஆசைப்பட்டவங்க அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க. ஒரு போன இடத்துக்கு வரும்போதே ஒரு பயம் என்னமோ பண்றாங்க. அப்போ ஊழல்வாதிகளுக்கு ஆசீர்வாதத்துக்கு போது ஊழல்வாதிகளாங்க, நேர்மை இல்லாத மக்கள், பணாசை பிடிச்சவங்க, கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, திட்டுறாங்க. இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? 500 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்க 200 ரூபாய் கொடுக்குறீங்க, நம்ம பேர சொல்லி இவங்க வாங்கி தின்னுட்டு இருக்கிறாங்க. ஒரு கேவலம் ஒரு 500 ரூபாய் பணத்துக்காக உடனே தங்களுடைய நேர்மை, நீதி, நியாயம் எல்லாத்தையும் விட்டு போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீதிமன்றம் பேசுறாங்க, அவன் ஊழல்வாதி, இவன் அயோக்கிய, இவன் பணாசை பிடிச்சுவேன், இவன் கொள்ளைக்காரன், இவன் குடும்பமே இப்படித்தான், இவன் கட்சியை இப்படித்தான் அப்படின்னா, இப்போ ஒரு நேரத்துக்கு முன்னாடி அங்க 500 கொடுத்தா இப்ப 200 தான் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறாங்க. அப்ப நீ யாரு? நீ யார்? அவனை கொள்ளக்காரன்னு சொன்னீங்க, பணாசை பிடிச்சுன்னு சொன்னீங்க, ஊழல்வாதின்னு சொன்னீங்க, நீ யாரு? சட்டம் என்ன சொல்லுது? ஓட்டை விற்கிறது பாவமா? ஓட்டுக்கு பணம் வாங்குறது பாவமா? லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லை, லஞ்சம் கொடுக்கறது என்ன? இதெல்லாம் சட்டத்துல தான் இருக்கு. கர்த்தர் சொல்றாரா, கர்த்தத்துவத்தை நீங்க அசட்டை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை அரசாங்க சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அப்படி பார்த்தா நம்ம எல்லா இடத்துலயும் சரியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். எல்லா இடத்திலும் சரியாக இருக்க முடியாது. நீங்களாம் எல்லாரும் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அப்படியா? அப்படி எதிர்பார்க்க முடியுமா? முடியாது அல்லவா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தத்துவத்தை மதிக்க வேண்டும். மேலான அதிகாரமுள்ள யாவருக்கும் நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒரு அரசாங்கத்துல ஒரு அதிகாரி இருக்கிறான்னு சொன்னா அவர்கள் உங்களை காட்டி சிறியவர்களாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். பணம் இருக்குங்கிற ஆணவத்துல, படிப்பு இருக்குங்கிற ஆணவத்துல போய் அவங்க போய் என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. ரோமபுஸ்தகம் 13 சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வீங்க? கீழ்ப்படிந்து அடங்குங்க அப்படின்னு சொல்ற.
அப்ப அதிகாரிகளுக்கு நீங்க என்ன செய்ய கீழ்ப்படின்னு சொல்றாரு அல்லவா? அப்ப அந்த சட்டத்திட்டங்களுக்கு எப்பொழுது கீழ்ப்படிய போறோம்? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தையும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளையும் மதித்து நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளும் அதில் வளரும்படியாக என்ன செய்யணும், உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியமானது இருக்கு. ஒருவேளை கேட்கலாம், அரசாங்கமே நமக்கு எதிராக இருந்து நாம் என்ன செய்யறது? தேவ சட்டத்துக்கு எதிராக இருக்கும்போது மட்டும்தான் நாம் என்ன செய்யணும், வேறு விதமான நடக்கும். தேவனுடைய சட்டத்திற்கு உட்பட்டதா இருக்கக்கூடிய எந்த சட்டத்திற்கும் நாம் என்ன செய்யணும், மதித்து தான் என்ன செய்யணும் நடக்கும். ஒரு நிலம் வருது, என்ன செய்யறது அப்படின்னு அரசாங்கமே சொல்றது, நீங்க தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்னு சுத்தமான கூடாது அப்படின்னு சொன்னா, இப்பதான் நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு. பேதுருவும் யோவானும் என்ன செய்யறாங்க, ஆலயத்துல போய் அவங்க பிரசங்கிக்கிறாங்க. அப்ப அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா வந்து மிரட்டுறாங்க. என்ன சொல்லி, நீங்க இங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப பேதுரு யோவானுடைய பதிலான என்னவா இருக்குது, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்கறது. நியாயமா இல்லையா? நியாயம்தான், அது அவசியம் என்று என்ன செய்ய சொல்றாங்க. அப்போ ஒரு தானியேல் புத்தகத்துல 3 வாய்ப்புகளை நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த 3 வாய்ப்புகள் என்ன செஞ்சாங்க, ஒரு காலகட்டங்களிலே தேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அந்த வாய்ப்புகள் ஒரு காலகட்டத்தில் தேவனுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ராஜா கொண்டு வந்த போது எதிர்த்தாங்க. ராஜாவை எதிர்த்தாங்களா? அவர் சொன்ன அந்த கட்டளைக்கு எடுத்து நிற்கிறாங்க. நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சிலைய வணங்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த கட்டளைக்கு எதிர்த்தாங்க. அப்பதான் உங்களுடைய விசுவாசத்தை காண்பி பிரதிபலிக்கிறாங்க. எங்களை தப்புவிக்க என்னுடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நீ உண்டாக்கிய சிலை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ தேசத்திலே வாலிபர்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க, தேவனுடைய சார்பாக நின்று தேவனுக்காக போராடி கொண்டிருந்த ஒரு வாலிபர்களாக என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. அப்படியும் இருந்திருக்காங்க. சில மக்கள் தேசத்திலே தேவனுடைய நாமமும் கிறிஸ்துவனுடைய நாமமும் கெட்டு போவதற்கு காரணமாக என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐயா தான் சொல்றாரு, தானியேல் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அவனுடைய செயலெல்லாம் பார்த்து எப்படி இருக்கும், கொள்ளையடிக்கிற காரியமும். எனக்கு சில நேரத்துல ஆரம்பத்துல படங்களை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வரும். டேவிட், பெர்லா, இப்படி எல்லாம் பேர் எல்லாம் யாருக்கு வச்சிருப்பாங்க, ரவுடிகளுக்கும் கொள்ளக்காரர்களுக்கும் அந்த பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அப்படி என்ன சொல்றாங்க, இந்த பேர் வச்சுட்டவங்க கொள்ளக்காரங்க, ரவுடியா அப்படின்னு சினிமா பிரதிபலிக்கிறது. அப்போ நல்லவங்க யாரு, நங்கசாமி, குப்பசாமி, நங்கசாமியா? அது நமக்கு ஒரு பொருள் அல்ல, பேர் வச்சிருக்கிறது அல்ல. அப்போ தேசத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற என்ன செய்யணும், நம்ம உற்று கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்ற போது கூட தான் கிறிஸ்தவன் என்பதை பிரகடனப்படுத்தினார். அந்த பிரகடனத்தை ராஜா கேட்டுட்டு கொஞ்சம் கூட என்னையும் கிறிஸ்தவனாவதற்கு சம்மதிக்கப்படுகிறாயே அப்படின்னு அளவுக்கு என்ன செஞ்சாரு, வந்துட்டாரு சொல்லிப்பாங்க. வாலிபர்களுக்கு தேவன் உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறார். நீங்கள் கொள்ளாம என்ன செய்யணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, தேசத்திலும் சரி, தேவனுடைய நாமம் மகிமைக்கென்றே வாழும்படியாக நம்ம என்ன செய்யணும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியமானது என்ன செய்து இருக்கிறது. ஒருவேளை நாம் தவறுவோம் என்று சொன்னால் அந்த பாவத்தினுடைய பலி நம்மையும் கொஞ்சம் என்ன செய்யும், சேரும். ஏன்னு சொன்னா அவர்கள் நம்முடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்யலாம் இருக்கிறோம். அப்ப தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், எதிர்பார்க்கிறோம். அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பதை போல நாமும் நம்முடைய தேவனிடத்திற்கு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய காரியங்களையும் பார்த்து என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வாங்க. பிள்ளைகள் நாம் சொல்வதையும் கேட்டு கற்றுக்கொள்வாங்க, அதே நேரம் நாம் செய்யறதையும் பார்த்து என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வாங்க. இந்த ரெண்டையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை என்ன செய்யணும், கையாள வேண்டிய அவசியமானது இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இரவுக்குரிய பொறுமையான கவனத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்து.